அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு வீட்டிலேயே ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் பால் எடுத்துக்கிறேன். அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் கொஞ்சம் திக்கானதும் நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் திக்கானதும் இதில் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட உங்கள்கிட்ட இருக்க நட்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இதை ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கிறேன். பாக்ஸில் சேர்த்துட்டு மீதி இருக்கிறத நான் 2 டம்ளரில் சேர்த்துக்கிறேன். டம்ளரில் ஊற்றின பிறகு நான் ஒரு கவர் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இது கூட ஐஸ் குச்சியும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை ஃப்ரீசரில் 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. என்னோடய கிட்ஸ் இது ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கடைக்கு போகாமலே வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.